தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. தீத்து 1 அதிகாரம் 1 வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் இப்படி சொல்லுவார். தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தமகுமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது. பார்த்தீங்களா, தன்னையே அவர் சொல்லுவார், நான் தேவனுடைய ஊழியக்காரன், இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலன் அப்படிம்பார். தன்னை அப்படி சொல்லிக்கொள்வதில் அவர் பெருமை அடைந்தார். பவுல் அப்போஸ்தலன் ஒரு காலத்தில் சவுலாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினாலே என்னை இழுத்து கொண்டு போய் அடிப்பார், கொலை கூட பண்ணிடுவார். அவ்வளோ கஷ்டம் கொடுத்தாரு. கிறிஸ்துவை அறிந்தவர்கள் இயேசுங்கிற நாமத்தையே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் இயேசு கிறிஸ்து குணமாக்குகிறவராய் சுற்றித்திருந்தார். நம்ம பார்த்தோம்ல, இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை அடிக்கிறவராக சுற்றித்திருந்தார். ஆனாலும் கூட கர்த்தர் அவரையும் சந்தித்து நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லி அவரை தன்னுடைய ஊழியக்காரனாக மாற்றிக்கொண்டார். தேவனுடைய ஊழியக்காரனாக மாறினார். இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாக மாறினார். அவர் யாருக்கு எழுதுகிறாருன்னா இன்னொரு ஊழியக்காரருக்கு எழுதுகிறாரு. அவர் ஊழியக்காரர்களே என்ன செய்தார்? உருவாக்கினார். பவுல் ஊழியக்காரர்களை உருவாக்கினார். காமராஜ் இருக்கார்ல, அவரை கூட சொல்லுவாங்க கிங் மேக்கர் அப்படிம்பாங்க. ஏன்னா அவர் அரசர்களை உருவாக்குறவர் அப்படின்னு அர்த்தத்தில், நல்லா ஆளுகிறவர்களை உருவாக்குறவர்னு அர்த்தத்தில். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்தாருன்னு தெரியுமா? ஊழியக்காரர்களை உருவாக்குகிறார், சீஷர்களை உருவாக்குகிறார், அப்போஸ்தலரை உருவாக்குகிறார். இன்று உலகம் முழுவதும் அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் ஊழியக்காரர்களும் நிறைந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கிருபையை பவுல் பெற்றுக்கொண்டார். நாமும் பெற்றுக்கொள்வோமா? அவருக்கு ஊழியக்காரனாக மாறுவோம், நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவோம். ஆமேன்.